வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஐட்டம் பிரியாணி. அதுலேயும் மட்டன் பிரியாணி எல்லாத்துக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன பொருள் தேவை, நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த போல் 4 துண்டு அளவு பட்டை எடுத்துக்கோங்க, 15 கிராம்பு, 5 ஏலக்காய். நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த பொருட்கள். இதை லைட்டாக ஹீட் ஆன உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஓரமாக வச்சிடலாம். ஆறுனோடனே மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார் பூ, ஒரு மராட்டி மூக்கு, பிரியாணி இலை, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது இப்போ லைட்டாக எண்ணெயில் பரட்டினதுக்கப்புறமா அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, அதிகப்படுத்திட வேண்டாம். லைட்டாக எண்ணெயில் பரட்டினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் அளவை விட கொஞ்சம் பெரிய வெங்காயம், அதனால் ஒன்று மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, கீரல் போடலை. இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தி, அதனால் நான் கீரல் போடாமல் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்தாச்சு. இது எண்ணெயில் பரட்டினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் அளவு 2 தக்காளி சேர்த்துருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டலாம். தக்காளி நல்லா கரையட்டும், அதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து மசாலா பொருட்கள் 1.5 ஸ்பூன் அளவு வந்துட்டு தனி மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணின மசாலா பவுடர் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மட்டன் பிரியாணிக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம புதுசாக செஞ்சு நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை என்னால் அதை ரெடி பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா பவுடர் இருக்குது இல்லைங்களா, பாக்கெட்டில் கடையில், அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறோம். கெட்டி தயிர், புளிப்பு இல்லாமல் தயிர் சேர்த்துக்கோங்க. அது பரட்டினதுக்கப்புறமா மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம். மட்டன் வந்துட்டு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி, கிட்டத்தட்ட 400 கிராம். இதை வந்து இப்போ நல்லா பரட்டிட்டு இதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் போல் நம்ம தண்ணி சேர்த்து இப்போ மட்டனை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் லெவலில் வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்து லைட்டாக பரட்டினதுக்கப்புறமா பாஸ்மதி அரிசியை 2 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு தண்ணியை சுத்தமாக வடித்து அரிசியோட அளவு வந்துட்டு 1.5 டம்ளர் அளவு அரிசி சேர்த்துருக்கோம். அதுக்கு வந்துட்டு 1 கப்புக்கு 1.5 டம்ளர் வந்துட்டு தண்ணி அளவு, திருப்பி 1/2 கப்புக்கு 1 டம்ளர் அளவு. நம்ம ஏற்கனவே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் மட்டன் வேகையில். அப்படி இருக்கையில் நம்ம வந்துட்டு 2 கப்பு அளவு தண்ணி சேர்த்தப்போ 2 கப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மட்டன் வேகிறதுக்கு நமக்கு சாதம் ரெடி ஆகிறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் கலந்து ஊற்றுனதுக்கப்புறமா மேலால் கொஞ்சம் மல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுருங்க. பரட்டிட்டு அப்படியே விட்டுருங்க, ரொம்ப கிளற வேண்டாம், அரிசி உடஞ்சிரும். அதுக்கப்புறமா இந்த போல் பபிள்ஸ் வந்தோடனே அடுப்பை வந்துட்டு நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டுட்டு விசில் போட்டு விட்டுருங்க. விசில் போட்டதுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக அதிகப்படுத்திட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு விசில் வந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. நல்ல ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட மட்டன் பிரியாணி நல்ல உதிரியாக சூப்பராக கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. மட்டன் பிரியாணியோட சாதம் வந்துட்டு நல்ல உதிரியாக இருக்குது. கறி நல்லா உடையாமல் சூப்பராக வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.